தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கம்பத்துரை எந்தாய் போற்றி. மகா சிவராத்திரியை ஒட்டி அனைத்து சிவாலயங்களிலும் முக்கிய வழிபாடுகள் நடைபெறுகிறது. அந்த வரிசையில் சென்னையை அடுத்துள்ள மாடம்பாக்கத்தில் அமைந்துள்ள அருள்மிகு தேனுபுரீஸ்வரர் ஆலயத்தை பற்றி பார்க்கலாம். திருத்தலத்தில் கபில தீர்த்தத்தில் நீராடி தேனுபுரீஸ்வரரை தரிசித்தால் நமது முன்ஜென்ம பாவங்கள் விலகும் என்பது ஐதீகம். இத்திருத்தலத்தில் பங்குனி உத்திரத்தின் போது நடத்தப்படும் திருக்கல்யாணம் மிகவும் விசேஷமானது. வைகாசி விசாகம், தெப்ப திருவிழா, தீர்த்தவாரி உற்சவம், பிரம்மோற்சவம், தேர்விழா போன்றவை மிகவும் பிரசித்தி பெற்றவை. ஸ்வயம்புவான தேனுபுரீஸ்வரர் திருத்தலமானது சுமார் 1800 ஆண்டுகள் பழமையானது என்றும் இவ்வாலயம் பராந்தக சோழர் காலத்தில் கட்டப்பட்டது என்றும் வரலாறு கூறுகிறது. ஒரு சமயம் கபில மகரிஷி கோமுகாசனத்தில் இருந்தபடி இடது கையில் லிங்கத்தையும் வலது கையில் பூக்களையும் கொண்டு லிங்கத்தை பூஜித்து கடும் தவம் புரிந்து வந்துள்ளார். என்னதான் சிவன் மேல் பற்றுக்கொண்டு கடும் தவம் புரிந்தாலும் அவரது இடது கையானது சிவலிங்கத்தை ஏந்தி இருந்தபடியால் அவருக்கு முக்தி கிடைக்கவில்லை. அதனால் மறுஜென்மத்தில் அவர் யாதவர் ஒருவரின் வீட்டில் பசுவாக பிறந்துள்ளார். மேய்ச்சலுக்கு போகும் இடத்தில் இந்த பசுவானது ஏரியில் அடி ஆழத்தில் லிங்கம் இருப்பதை தெரிந்து கொண்டு அங்கு நின்றபடி அதன் மேல் தினமும் பாலை சுரந்து அதற்கு அபிஷேகம் செய்து வந்துள்ளது. இதை அறியாத யாதவர் தினமும் ஏரியில் மாடானது பாலை வீணாக்குகிறது என்ற எண்ணத்தில் அதனை பிரம்பால் அடித்துள்ளார். யாதவரின் அடியை பொறுத்து கொள்ள முடியாத அந்த பசுவானது தனது பின்னங்காலால் லிங்கத்தை எட்டி உதைத்துள்ளது. இதனால் லிங்கத்தின் தலையில் பிறைச்சந்திரன் போன்று ஒரு பின்னம் ஏற்பட்டுள்ளது. இருந்தாலும் யாதவனின் அடியை பொறுத்து கொண்ட அந்த பசு அவ்விடத்திலேயே நின்று பாலை சுரப்பதைக் கண்டு யாதவர் மீண்டும் கோபம் கொண்டு பசுவின் மீது கல்லை எடுத்து எறிந்துள்ளார். அந்த கல்லானது லிங்கத்தின் நெற்றியில் பட்டு ரத்தம் வழிந்து ஏரியில் கலந்துள்ளது. பின்பு ஏரியானது நிறம் மாறுவதைக் கண்டு பயந்த அந்த யாதவர் அருகில் இருந்த மக்களை கூட்டிக் கொண்டு வந்துள்ளார். மக்கள் அனைவரும் பசு பாலை சுரந்து கொண்டு நின்ற இடத்தில் லிங்கம் இருப்பதை தெரிந்து கொண்டு அரசரிடம் கூறவே அரசர் அவ்விடத்தில் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து தேனுபுரீஸ்வரர் ஆலயத்தை உருவாக்கியதாக வரலாறு உண்டு. இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜென்ம சாபல்யம் விலகும். ஏனென்றால் கபில மகரிஷி தன்னுடைய முற்பிறப்பில் செய்த தவறால மறுபிறவியில் பசுவா பிறந்து தோஷ நிவர்த்தி, சாபதோஷ நிவர்த்தி அடைஞ்ச விசேஷமான திருக்கோவில் என்பதால் இந்த ஆலயத்தில் சுவாமி அம்பாளை தரிசனம் பார்த்து அந்த கபில தீர்த்தத்தை புரோக்ஷணம் பண்ணிட்டாலே நம்ம ஜென்ம சாபல்யமானது விலகும். அந்த அளவுக்கு ஒரு விசேஷமான திருக்கோவில். இத்தகைய தேனுபுரீஸ்வரர் ஆலயத்தை வாழ்வில் ஒரு முறையாவது தரிசித்து சிவபெருமானின் ஆசியை பெற்று நம் பாவங்களை அகற்றுவோம். Thank you.